So, good evening all. இனிய மாலை வணக்கம். Okay. So, last time வந்து உங்களுக்கு test series number 1 அப்படின்னு ஒரு question 25 questions கொடுத்திருப்பாங்க. எல்லாரும் சால்வ் பண்ணியிருப்பீங்க, நல்லா சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஆன்சர் ஷீட் ஒரு ஆன்சர் சால்வ் பண்ணி பார்க்கலாம். So first question வந்து the matrix A அப்படின்ட்டு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. 1 0 0 0 2 0 0 0 4. ஸோ இது ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். செகண்ட் ஆப்ஷன் டயகனல் மேட்ரிக்ஸ். தேர்ட் ஆப்ஷன் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஃபோர்த் ஆப்ஷன் ஜீரோ மேட்ரிக்ஸ். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம 1 0 0 1 அப்படிதான் நம்மளோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஆனா இப்போ இங்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மாதிரியா இருக்கு நம்மளோட ஏ மேட்ரிக்ஸ் இல்ல. ஸோ டயகனல் மேட்ரிக்ஸ் கிடையாது. சாரி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் டயகனல் மேட்ரிக்ஸ்னா ஒரு டயகனல் எலிமெண்ட்ஸ் தவிர மற்ற எல்லாமே நம்ம ஜீரோன்னு சொல்லிடணும். ஸோ ஏ 0 0 பி. ஸோ இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் ஜீரோ. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா டயகனல் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னா வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்கு. அண்ட் ஜீரோ மேட்ரிக்ஸ்னா எல்லாமே 0 0 0 0 0 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல என்ன நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட கரெக்டான ஆன்சர் வந்து டயகனல் மேட்ரிக்ஸ். பி டயகனல் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா the order of the matrix Aij is given by. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ்ல என் ஆர்டர்னா என்ன நான் சொன்னேன். இப்போ இதுனா 2 ரோ 2 காலம். அப்போ இது நான் ஜெனரலா நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம்னு சொன்னேன். m into n. ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம இருக்கிறது a m into n. எனி மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ஆர்டர் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா m cross n. இப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா நம்ம m into mn போடலாம். பட் ஜென்ரலா நம்ம ஒரு மேட்ரிக்ஸை டிஃபைன் பண்ணும்போது m cross n. இப்போ தேர்ட் கொஸ்டின். ஃபார் எனி டூ மேட்ரிசஸ் A and B we have அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது நம்ம எந்த இதுல வரும்? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிசஸ்ல வரும். ஸோ ஃபார் எனி டூ மேட்ரிசஸ் வந்து we have ஆப்ஷன் 1 வந்து AB is equal to BA. இது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இது நம்ம அந்த மேட்ரிக்ஸை பார்க்காம நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மல்டிப்ளை பண்றதுக்கு சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கு, அதாவது சில கோட்பாடுகள் இருக்கு அப்படிங்கறத நான் சொன்னேன். ஸோ இப்போ A அப்படின்னா 1 0 0 1 அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. B அப்படின்னா 1 0 1 அப்படின்னு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? இது வந்து 2 into 2. இது வந்து 1 into 3. ஸோ என்ன சொல்லியிருந்தேன்? இதோட காலமும் இதோட ரோவும் சேமா இருந்தா மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ ஏபி ஒரு எந்த மேட்ரிக்ஸை டிஃபைன் பண்ணாலும் A into Bன்றதுக்கு அந்த மேட்ரிக்ஸை கொடுத்துருக்கணும். அப்பதான் நம்ம ஏபியா சொல்ல முடியும். ஸோ ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ அது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா எந்த மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்காம ஒரு ஆன்சர் சொல்லக்கூடாது. தேர்ட் ஒன் ஏபி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுவும் ட்ரூ கிடையாது. இது இருக்கலாம், எல்லாமேயும் போகலாம். ஸோ அந்த மேட்ரிக்ஸை கொடுக்காத வரைக்கும் நம்ம இது எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ டி ஆப்ஷன் இருந்துச்சு இல்லையா, நன் ஆஃப் தி அபவ், அதுதான் நம்ம கிளிக் பண்ணணும். டி வந்து நன் ஆஃப் தி அபவ் அப்படி இருந்துச்சு, அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு டயகனல் மேட்ரிக்ஸ், செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து m into m அப்படின்னு. ஸோ ஒரு எனி மேட்ரிசஸ் அப்படின்னா none of the above ஆப்ஷன். ஸோ இது ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர். எல்லாரும் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி போட தான் இன்னும் உங்களுக்கு
இன்னும் நீங்க சம்ஸ் பயிற்சி பண்ண தான் நிறைய ஈஸியா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல டேக்கிள் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து fourth question. ஒரு மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதோட கேஏ மேட்ரிக்ஸ். கேஏ மேட்ரிக்ஸ்னா நான் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். கேங்கிறது ஒரு ஸ்கேலார் வேல்யூ. ஸோ இஃப் ஏ ஈக்குவல் டு 0, 2, 3, -4 அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா கேஏ அப்படிங்கிறது 0, 3A, 2B, 24 அப்படின்னு இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? கே வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க, ஏ வேல்யூ கேட்டிருக்காங்க, அண்ட் பி வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டின். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க, கேஏ மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. கேஏனா அந்த மேட்ரிக்ஸை வந்து கேவால, ஏதாவது ஸ்கேலார் குவான்டிட்டி கே அப்படிங்கிறதுனால மல்டிப்ளை பண்ண வேண்டியது. ஸோ இப்போ நம்மளோட வேலை வந்து கேஏபி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸை நான் எழுதிக்கிறேன். ஏ வந்து 0, 2, 3, -4. ஓகேவா? கேஏ அப்படிங்கிறது 0, 3A, 2B, அப்புறம் 24. ஸோ கேஏ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு இந்த ஏ மேட்ரிக்ஸ் ஒரு ஸ்கேலாரால மல்டிப்ளை பண்ணாதான் இந்த மேட்ரிக்ஸ் வரும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன ஸ்கேலாருங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 0 into 0 இதுல இருந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. 2 வந்து 2 into சம்திங் தான் உங்களோட 3A. ஓகேவா? அதே மாதிரி 3 into சம்திங் தான் உங்களோட 2B. ஓகேவா? ஸோ செகண்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், இது மூணுத்தும் என்னன்னு பார்த்தோம். இப்போ -4 into சம்திங் தான் உங்களோட 24. ஸோ நம்ம கேவை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த தேர்ட் கிரைட்டீரியா வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ -4 into சம்திங் 24னா அப்போ அந்த கே வேல்யூ என்னவா இருக்கும்? கே வந்து -6. ஓகேவா? ஸோ -6 into -4 தான் 24. ஸோ இந்த கே வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இங்க வந்து 2 into -6 வந்து -18. கரெக்டா? -18 equal to 3A. அப்போ உங்க A வேல்யூ என்ன? இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ் இல்ல 6. ஓகேவா? ஸோ A வந்து 6. நெக்ஸ்ட் 3 into -6 மைனஸ், சாரி K வந்து -6. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து K equal to -6 கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் 2 into some K value is equal to 3A அப்படின்னு நம்ம போட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட K வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு போச்சு, -6 தெரிஞ்சிருச்சு. ஸோ -12 equal to 3A. அப்போ உங்களோட A வேல்யூ என்னவா இருக்கும்? Aங்கிறது -4. A into 3, அதாவது 3 into -4 -12, 2 into -6 -12. So A வந்து -4. Next வந்து 3 into K value is equal to 2B. ஓகேவா? So இப்போ வந்து 3 into K value is equal to 2B. அப்போ 3 into -6 என்ன? -18. So -18 equal to 2B. ஓகேவா? அப்போ B யோட வேல்யூ என்ன? -9.
So k minus 6, a வந்து minus 4 and b வந்து minus 3. So உங்களோட கரெக்டான ஆன்சர் வந்து C. இது நீங்க எப்படி கிராஸ் வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த k வேல்யூங்கிற -6 இருக்கு இல்லையா, அத வந்து A மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணி பாருங்க. So first இந்த மேட்ரிக்ஸை நம்ம வந்து -6 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 0 into -6, 0 into -6, 0. 2 into -6, 12, -12. 3 into -6, -18. And 4 into -6, -4 into -6, 24. So 0 to 0, 3 க்கு -12, so -4, -18 க்கு 2b, so -9, 24 to 24. So உங்களோட k வேல்யூ வந்து -6, a வேல்யூ வந்து -4, b வேல்யூ வந்து, so எல்லாரும் இது கரெக்டா போட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So கரெக்டான ஆப்ஷன் C, 4th C. Next, the number of matrix elements in a matrix with order 2 into 5. So ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் 2 into 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ எவ்வளவு எலிமெண்ட்ஸ் அதுல இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட கொஸ்டின். The number of elements in the matrix with order 2 into 5. 2 into 5 னா என்ன? 2 ரோ 5 காலம். So A, B, C, D, E. இது ஒரு ரோ. F, G, H, I, J. So இதோட மேட்ரிக்ஸ் வந்து 2 into 5. 2 ரோ 5 காலம். 1 2 3 4. So இப்போ எவ்வளவு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. So இது எவ்வளவு நம்பர் ஆஃப் டோட்டல் எலிமெண்ட்ஸ் இருக்கு? 10. So இதுதான் B தான் உங்களோட ஆன்சர். 5 to D. So இதெல்லாம் சிம்பிளா தான் இருக்கும். ஆனா நீங்க வந்து இன்னும் நிறைய போட்டு நிறைய சீக்கிரமா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். எந்த எக்ஸாம், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலுமே உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போடாம உங்களுக்கு டக்குன்னு இப்போ இங்க இப்படி பார்த்த உடனே கேக்கும் -4க்கும் 24க்கும் என்ன மல்டிப்ளைன்னு பார்த்துட்டு மைண்ட் கால்குலேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்ல கொஞ்சம் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்குன்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் இல்ல போட்டு பார்த்தாதான் தெரியும் அப்படின்னா போட்டு பார்த்துட்டு, ஆனா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்போதுமே எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலுமே ஒரு கொஸ்டினுக்கு கம்மியான டைம் தான் செலவழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஆப்ஷன் 4க்கு வந்து சி அண்ட் 5க்கு வந்து. இப்போ 6th கொஸ்டின் பார்க்கலாம். 6th கொஸ்டின்ல வாட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ A மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதோட ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கு? 3. எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கு? 4. ஸோ இதோட ஆர்டர் என்ன? 3 into 4. இதோட ஆப்ஷன் வந்து C. 3 ரோ 4 காலம். Next, 7th question. In the matrix A equal to 2 minus 1, 1, minus 1, 2, minus 2, 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. The elements of A12, A22, A31 அப்படின்னு கேட்டிருக்காங்க. So first இதோட ஆர்டர் என்ன? 3 ரோ 2 காலம். So 3 into first வந்து A12. A12 அப்படின்னா எலிமெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்படின்னா என்ன? -1. உங்களோட A11 வந்து -1. நெக்ஸ்ட் A22 செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ செகண்ட் ரோ
செகண்ட் காலம் அப்படின்னா 2. ஸோ A22 வந்து 2. நெக்ஸ்ட் A31 தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அப்போ -2. ஸோ ஆன்சர் வந்து -1, 2, -2. இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் தப்பாயிருச்சு. ஸோ இதோட ஆன்சர் வந்து -1, -2, -2. இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் தப்பாயிருச்சு. பட் இதுதான் ஆன்சர், அதை மட்டும் மறந்துட்டாங்க. Next question வந்து construct a matrix with aij of order 2 into 2 where ai plus j is equal to 1. So ஒரு அதாவது ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸை உருவாக்க சொல்லியிருக்காங்க. எப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுத்து i plus j is equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளஸ் இதோட மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 2 into 2. ஸோ 4 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்னா நம்ம ஒரு மேட்ரிக்ஸோட எலிமெண்ட்டை நம்ம என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். A11, அதாவது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமோட எலிமெண்ட்டை நம்ம A11 போடுவோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலமோட எலிமெண்ட்டை A12 போடுவோம். நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமோடது வந்து A21 அப்படின்னு கொடுப்போம். செகண்ட் ரோ செகண்ட் காலம் வந்து A22 அப்படின்னு கொடுப்போம். ஸோ இதுதான் உங்களோட இந்த 4 எலிமெண்டோட ரெப்ரசன்டேஷன். அப்போ இந்த i j வேல்யூ அப்படின்னா i வந்து ரோ வேல்யூ, j வந்து காலம் வேல்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? A11 எப்படி கண்டுபிடிப்போம்னா i plus j equal to 1. அப்போ 1 plus 1 equal to செகண்ட் எலிமெண்ட் A21. A12 அப்படின்னா i plus j, i வந்து 1, j வந்து 2. ஸோ 1 plus 2, 3. நெக்ஸ்ட் A21னா i வந்து 2, j வந்து 1. ஸோ 2 plus 1, 3. அண்ட் நாலாவது எலிமெண்ட் வந்து A22. அப்ப i plus j வந்து என்ன வரும்னா 2 plus 2, 4. ஸோ உங்களோட மேட்ரிக்ஸ் வந்து 2, 3, 3, 4. இதுதான் உங்களோட மேட்ரிக்ஸ். ஸோ 2 into 2 இதோட ஆர்டர் வந்து 2 into 2. இந்த மேட்ரிக்ஸ் வித் i plus j அப்படிங்கிறத நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் வந்து C. 2, 3, 3, 4. Next, 9th question. The matrix A 3, 0, 0, 0, 4, 0, 0, 0, 5 அப்படின்னு இருக்கு. இதுல வந்து இந்த மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொஸ்டின். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தது என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா நான் என்ன சொன்னேன்? நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ், அதாவது 2 into m cross m or 3 into 3. ஸோ இப்போ இதோட A மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? 3 into 3. இதுதான் உங்களோட A மேட்ரிக்ஸோட ஆர்டர். ஓகேவா? ஸோ இப்போ என்ன நம்ம சொல்லலாம்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸ்னா என்ன சொன்னேன்? டயகனல் எலிமெண்ட்ஸை தவிர மற்ற எல்லாமே 0. ஸோ இதுதான் நம்ம டயகனல் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். இப்போ இந்த கொஸ்டின்ல 3, 4, 5ங்கிறது டயகனல் எலிமெண்ட்ஸ். அதை தவிர எல்லாமே 0வா இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகும்? டயகனல் மேட்ரிக்ஸும் ஆமா. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸும்
plus diagonal matrix. ஓகேவா? ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னா 9. both A and B. A மற்றும் B. ஓகேவா? இப்போ சப்போஸ் பீம் சாரி எலிமெண்ட்ஸ் இல்லாம இங்க எங்கேயாவது வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்ல மாட்டோம், வெறும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் ஏன்னு வரும். பட் இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு டயகனல் மேட்ரிக்ஸோட சேர்த்து தான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ போத் ஏ அண்ட் பி அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா எலிமெண்ட்ஸ் பாருங்க, என்ன கேட்டிருக்காங்கன்றத பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? Next, 10th question. If a matrix A 3, 3, 2, 2 and matrix B 6, P 3, 2, 4, Q are equal, what is P and Q? அதாவது ஒரு அணி மேட்ரிக்ஸ கொடுத்திருக்காங்க ஏங்கிறது, ஒரு அணி B கொடுத்திருக்காங்க. சோ இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தா P மற்றும் Q ஓட வேல்யூ என்ன அப்படிதான் கொஸ்டின். நம்ம ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸஸ்ல பார்த்தோம். ஒரு மேட்ரிக்ஸ் ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா அதோட ஆர்டர் ஈக்குவலா இருக்கும். அதாவது ஒரு m கிராஸ் n ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் அப்படின்னா இன்னொரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் m டேஷ் n அப்படின்னா m டேஷ் n டேஷ் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கணும் ஒண்ணு. அதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஈக்குவலா இருக்கணும். அதாவது 3, 3, 2, 2. ஸோ இதுதான் வந்து நம்ம ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ்ல கண்டிஷன். இப்போ இதோட ஆர்டர் ரெண்டுமே சேமா இருக்கா? அதாவது இதுவும் 2 into 2 மேட்ரிக்ஸ், இதுவும் 2 into 2 மேட்ரிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. இப்போ 4 எலிமெண்ட்டும் சேமா இருக்கு, அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒவ்வொரு கரஸ்பாண்டன்ஸிங்கா இருக்கு. இப்போ இதோட வேல்யூ என்ன? 6p அப்படின்னா வேல்யூ இங்க என்ன இருக்கு? 3. ஸோ 6p is equal to 3. அப்போ p னா என்ன? 3/6. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ 1/2. ஸோ p யோட வேல்யூ வந்து 1/2. நெக்ஸ்ட் q, அதாவது 4q equal to 2. அப்போ q னா என்ன? 2/4, 1/2. ஸோ p வேல்யூ 1/2, q வேல்யூ 1/2. உங்களோட கரெக்டான ஆன்சர் C. P half, Q half. ஸோ இப்படிதான் நம்ம ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸஸ் பார்க்கணும். ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அதோட ஆர்டர் சேமா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டும் சேமா இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து 11th கொஸ்டின். இஃப் A ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ், அதாவது 0, -1, 2, 4. B வந்து ஒரு மேட்ரிக்ஸ் 2, 6, 8, -3. ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேட்ரிக்ஸ் அடிஷன் கேட்டிருக்காங்க. அதாவது A plus B அப்படிங்கிறது என்ன? இது A plus B ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ A plus B நான் அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். 0 plus 2, 2. -1 plus 6, 5. 2 plus 8, 10. 4 plus of -3, 1. So இதோட ஆன்சர் 2, 5, 10, -1. 11th ஒன்க்கு ஆன்சர் B. ஸோ இது சிம்பிள் மேட்ரிக்ஸ் அடிஷன் தான். இதுல வேற எதுவும் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆட் பண்ணணும்ன்றதுனா இல்லை, ஸ்ட்ரெயிட் அவே A plus B நீங்க ஆட் பண்ண வேண்டியது. இதுக்கான ஆன்சர் 11th ஒன்க்கான ஆன்சர் B. 12th one. 12th one வந்து if A is n, n is a square matrix அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் வந்து AIJ is a square matrix அப்படின்னா அதுக்கான
என்ன ஆர்டர் ஆர் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த m கிராஸ் என்னங்கிறப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்ன? நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ், அதாவது 0 0 1 2. இதுதான் நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் 2 ரோ ஈக்குவல் டு 2 காலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? m இஸ் ஈக்குவல் டு n. ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா அதோட ஆர்டர் எப்போதுமே வந்து m கிராஸ் n தான். பட் இதுல வந்து m ஈக்குவல் டு n அப்படின்னு. ஸோ 12th வந்து C. Next, the following is are a property of matrix addition. அதாவது question வந்து which of the following is properties of matrix addition? ஓகேவா? பின்வருவனவற்றில் எது அணி கூட்டலின் சொத்து அல்ல? அதாவது இது மூணுத்துலயுமே எது ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் அடிஷன் அப்படின்னு அல்ல, இந்த இது கட் பண்ணிருக்கோம். ஸோ இது மூணுத்துல எது வந்து மேட்ரிக்ஸ் அடிஷன்? ஸோ மேட்ரிக்ஸ் அடிஷன்ல 4 லா இருக்கு. அடிட்டிவ் ஐடென்டிட்டி, அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி, கம்யூட்டேட்டிவ் ஐடென்டிட்டி அண்ட் இன்வெர்ஸ் ஐடென்டிட்டி. ஸோ எல்லாமே இருக்கு. அடிட்டிவும் இருக்கு, a பிளஸ் b இஸ் ஈக்குவல் டு, கம்யூட்டேட்டிவும் இருக்கு, அசோசியேட்டிவும் இருக்கு. இந்த லாஸ்லாம் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆல் ஆஃப் தி அபவ். இந்த question மட்டும் லைட்டா தப்பாயிருச்சு. which of the following are property of matrix addition? Answer வந்து all of the above. Next, which of the following is of order 4, 3? அதாவது 4 into 3. ஒரு இந்த 4 கொடுக்கப்பட்டுள்ள 4 மேட்ரிக்ஸ் எந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து 4 into 3, அதாவது 4 ரோ 3 வரிசை இருக்கு அப்படின்னு. ஸோ 14th ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 1 2 3 4. ஸோ 4 ரோ 3 காலம். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 14th வந்து A. ஆனா இப்போ இதோட ஆர்டரும் பார்க்கலாமே. இதுல வந்து எவ்வளவு ரோ இருக்கு? 3 ரோ 2 காலம். இதுல 2 ரோ 3 காலம். இதுல 3 ரோ 3 காலம். சோ இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆர் டயகனல் மேட்ரிக்ஸ். பட் 14th ஆப்ஷன் வந்து A, 4 ரோ 3 காலம். இப்போ 15th one. Consider the matrix A. Find the element A32. அதாவது ஒரு அணி 3 into 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. 2 4 5 1 6 4 2 8 9. இப்போ இந்த மூணுத்தோட 3 into 3 மேட்ரிக்ஸ்ங்கிறதுனால இதுல A32 ஓட வேல்யூ கேக்குறாங்க. A32னா third row second column ஓட வேல்யூ. அதாவது third row first second third row and second column ஓட வேல்யூ. சோ அதுக்கான ஆன்சர் 15 C. 8 தான் அதோட எலிமெண்ட். A32ங்கிறது 8 இந்த மேட்ரிக்ஸ் படி. So on the 16th question, what is the order of the matrix 2 3 1 9 5 2? So இதோட ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டர் எவ்வளவு? 3 ரோ இருக்கு, 2 காலம் இருக்கு. So இதுக்கான ஆன்சர் 16 B, 3 into 2. Next, 17th question. If A equal to 2 plus K, 2 minus K, 1 by K and 3K is equal to B matrix ஒன்று கொடுத்திருக்காங்க. 4 0 half 6. So K வேல்யூனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுல என்னன்னா எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் corresponds to that in the element. ஓகேவா? So equality of matrices நான் என்ன சொன்னேன்? ஆர்டர் சேமா இருக்கணும், ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஈக்குவலா இருக்கணும்.
ஸோ இதுல 2, 2 தான் ரெண்டுத்துக்குமே 2 cross 2 தான் ஆர்டர் ரெண்டுத்துக்குமே ஏக்கு 2 cross 2 பிக்கு 2 cross 2. ஸோ இதுல நம்ம எந்த வேல்யூ வச்சு வேணாலும் கே கண்டுபிடிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா 2 plus k equal to 4ன்னு இருக்கு. ஸோ k வேல்யூ என்ன உங்களுக்கு 2. ஓகேவா? இல்ல 2 minus k ன்னு எடுத்துக்கலாம். 2 minus k equal to 0. அப்ப k என்ன? k வந்து 2 or 1 by k is equal to 1 by 2 கொடுத்திருக்காங்க. அப்ப k 2 or 3k is equal to 6 கொடுத்திருக்காங்க. k is equal to 2. So எப்படி எடுத்தாலும் எந்த எலிமெண்ட் நம்ம ஈக்குவேட் பண்ணாலும் k வேல்யூ வந்து 2 தான் வரப்போகுது. So 17th one answer A 2. Option A, k is equal to 2. எக்ஸாம்ல ஈஸி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் கஷ்டமா இருந்துச்சுன்னா நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ வந்து 18th question. 18th question. If the order of a matrix is 2 cross 3 and order of the B matrix is 3 cross 2, can the matrices be added together? அதாவது ஒரு அணி A அப்படின்னு இருக்கிறது வந்து 2 cross 3 அப்படின்னு போட்டிருக்காங்க. 2 ரோ 3 காலம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் உங்களோட A மேட்ரிக்ஸ். A மேட்ரிக்ஸ் என்ன? 2 cross 3, 2 ரோ 3 காலம். இப்போ B மேட்ரிக்ஸ் என்ன பார்ப்போம். B மேட்ரிக்ஸ் என்ன? 3 ரோ 2 காலம். அதாவது 3 ரோ 2 காலம். இதுதான் உங்களோட B மேட்ரிக்ஸ். இது வந்து 2 into 3. இது 3 into 2. ஆனா क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? Can the matrix be added together? இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்டை இந்த எலிமெண்டோட ஆட் பண்ணலாம், இந்த எலிமெண்ட் இந்த, ஆனா தேர்ட் எலிமெண்ட் எங்க போகும், ஃபோர்த் எலிமெண்ட் எங்க போகும்? சோ இந்த இதெல்லாம் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதுல நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் ரெண்டு மேட்ரிக்ஸ்லயும் இருக்கும். ஓகேவா? சோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண முடியாது. இதை வேணா ஆனா மல்டிப்ளை பண்ணலாம், ஏன்னா இந்த கண்டிஷன் ஈக்குவல்ங்கிறதுனால. பட் நம்ம क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டு அணிகளை ஒன்றாக சேர்க்க முடியுமா, added together அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் வந்து 19th question. If A equal to ஒரு மேட்ரிக்ஸ் -1 4 5 8 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அதோட நெகட்டிவ், அதாவது A நெகட்டிவ் ஆஃப் A அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஒரு மேட்ரிக்ஸோட நெகட்டிவ்னா என்ன? இப்போ A மேட்ரிக்ஸ் என்னன்னா 0 1 0 1 அப்படின்னு கொடுத்தா அதோட நெகட்டிவ் ஆஃப் A அப்படின்னா என்ன? அந்த A மேட்ரிக்ஸோட -1 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? சோ 0 -1 -1 0 -1. இதுதான் வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னா -1 மல்டிப்ளை பண்ணணும் ஒவ்வொரு எலிமெண்டோட. அப்போ இப்ப இந்த மேட்ரிக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க? A வந்து -1 -1 4 5 8. ஓகேவா? சோ -1 4 5 8 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதோட நெகட்டிவ் கண்டுபிடிக்கும். நெகட்டிவ் ஆஃப் A அப்படின்னா ஒவ்வொன்றுத்தையும் -1 மல்டிப்ளை பண்ணும். ஸோ -1 into -1 1, 4 into -1 -4, 5 into -1 -5, and 8 into -1 -8. ஸோ இதுதான் வந்து உங்களோட நெகட்டிவ் ஆஃப் A. ஸோ இது எந்த ஆப்ஷனோட கரெக்டா இருக்கு? D 1 -4 -5 -8. இந்த மாதிரிதான் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா கொடுத்திருப்பாங்க. எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும்.
பட் நம்ம ட்ரை பண்ணிட்ட பிறகுதான் எது கரெக்டா இருக்கு அப்படின்னு தெரியும். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அதே 1458 தான் கொடுத்துருக்காங்க, ஆனா நெகட்டிவ் சைன்ஸ் மாத்திருக்காங்க. அதே மாதிரி பி வந்து 1458 கொடுத்துருக்காங்க, சைன் மாத்திருக்காங்க. சிலையும் 1458 சைன். ஸோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எது கரெக்டோ எது மேட்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆப்ஷன் ஸ்டிக் பண்ணணும். 1 -4 -5 -8 இதுதான் வந்து இதோட ஆன்சர். இப்போ 20th question. 20th questionல வந்து if a matrix 3A equal to 3, 6, 24, 12, 15 minus 27, K, sorry, 18 minus 9, 21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ A மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒரு மேட்ரிக்ஸை ஸ்கேலரால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா KA மேட்ரிக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன 3 தான் மேட்ரிக்ஸ். நம்மளுக்கு KA மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, K வேல்யூ என்னன்னு தெரியும். ஓகேவா? ஸோ A அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா A is equal to 1/3, அதாவது 1/3 of KA மேட்ரிக்ஸ். ஒவ்வொரு எலிமெண்ட் ஆஃப் KA மேட்ரிக்ஸையும் நம்ம 1/3 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 3, 1/3 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் 1. அதே மாதிரி 6, அதாவது இந்த மேட்ரிக்ஸை நான் 1/3 அப்படி மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ 6 into 1/3 னா 2, 24 into 1/3 னா 8, 12 into 1/3 னா 4, 15 into 1/3 னா 5, minus 27 into 1/3 னா minus 9, 18 into 1/3 னா 6, minus 9 into 1/3 னா minus 3, 21 into 1/3 னா 7. ஸோ இதுதான் உங்களோட AM மேட்ரிக்ஸ். 1, 2, 8, 4, 5, minus 9, 6, minus 3, 7. ஸோ 21க்கு என்ன ஆப்ஷன் A. A தான் கரெக்டான ஆப்ஷன். மற்ற எல்லாமே சைன் மாறி இருக்கு. ஸோ ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணிட்டு சைன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கு இந்த மேட்ரிக்ஸோட 3 மல்டிப்ளை பண்ணா அந்த மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் வருதான்னு பார்க்கணும். ஸோ 3 into 1 3, 3 into 2 6, 3 8s are 24, 3 4s are 12, 3 5s are 15, 3 into minus 9 minus 27, 3 6 are 18, 3 into minus 3 minus 9, 3 into 7 21. ஸோ இந்த மேட்ரிக்ஸை இந்த 3 ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த மேட்ரிக்ஸ் வருது. ஸோ உங்களோட வேல்யூ 1 2 8 4 5 minus 9 6 minus 3 7. இதுதான் வந்து உங்களோட ஆன்சர் 20th ஒன்க்கு ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் 21st question. If A and B, A plus B is equal to X அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது ஏவும் ஒரு மேட்ரிக்ஸ், பியும் ஒரு மேட்ரிக்ஸ், எக்ஸும் ஒரு மேட்ரிக்ஸ். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? A is equal to ஒரு மேட்ரிக்ஸ் 5 2 4 minus 3, X is equal to ஒரு மேட்ரிக்ஸ் 7 3 10 6. அப்போ B மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So A equal to 5 2 4 minus 3. B மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு தெரியாது. ஆனா X மேட்ரிக்ஸ் என்ன? X மேட்ரிக்ஸ் வந்து 7 3 10 6. நம்மளுக்கு B மேட்ரிக்ஸ் தெரியாது, இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் தான் தெரியும். ஆனா என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? A plus B equal to X அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நம்மளோட வேலை B மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க வேண்டியது. B மேட்ரிக்ஸ் என்ன பண்ணலாம்?
நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி b is equal to x minus a. ஓகேவா? x minus a னா இந்த x ல இருந்து a வ மைனஸ் பண்ணணும். So 7 minus 5 2, 3 minus 2 1, 10 minus 4 6, 6 minus of minus 3 9. So உங்களோட B matrix வந்து 2 1 6 9. 21க்கு ஆப்ஷன் C. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு வாட்டி நீங்க வந்து இந்த A ஓட B மல்டிப்ளை பண்ணி பாருங்க. X மேட்ரிக்ஸ் வருது. அதாவது 5 plus 2 7, 2 plus 1 3, 4 plus 6 10, minus 3 plus 9 6. ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணா நமக்கு எக்ஸ் மேட்ரிக்ஸ் வரும். அதை ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து 2 1 6 9. நம்ம எப்படி கேட்டாலும் நம்மளுக்கு ஐடென்டிட்டியோ இல்ல வந்து ப்ராப்பர்ட்டிஸோ இல்ல இதுவோ எதுவா இருந்தாலும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஸோ எக்ஸாம்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எதுவா இருந்தாலும் டக்குன்னு சால்வ் பண்ணுவோம். இப்போ 22nd கொஸ்டின். இஃப் 2a is equal to 2 minus 3 4 minus 4 2, ஏனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2a அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஒரு a மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு 2a அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு எலிமெண்டோட நம்ம என்ன பண்ணணும்? 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 2s are 4, 2 into minus 3 minus 6, 2 into minus 4 minus 8, 2 into 2 4. So 4 minus 6 minus 8 4. இதுக்கான ஆன்சர் எதோட ஒத்து போகுது? B யோட ஒத்து போகுது. 4 minus 6 minus 8 4. ஸோ ஒரு மேட்ரிக்ஸை ஸ்கேலார் குவான்டிட்டியால மல்டிப்ளை பண்ணணும்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் அந்த ஸ்கேலார் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணணும். இது 22nd கொஸ்டின். 23rd கொஸ்டின். x and y, find x and y. அதாவது ஒரு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து x-உம் y-யும் கண்டுபிடிக்கணும். அதாவது 2 into ஒரு மேட்ரிக்ஸ் பிளஸ் ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 2 into x 5 7 y minus 3 plus 3 minus 4 1 2 7 6 15 14 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன பண்ணணும்? நம்மளோட வேலை x and y கண்டுபிடிக்கணும். இது வந்து ரெண்டு விதமா இருக்கு. ரெண்டு விதமா எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் 2 into இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் இந்த மேட்ரிக்ஸோட ஆட் பண்ணிட்டு அப்புறம் ஈக்குவேட் பண்ணலாம். அது ஒண்ணு. இல்லைன்னா இந்த மேட்ரிக்ஸையும் மைனஸ் பண்ணிட்டு அப்புறம் இதோட ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ நான் ரெண்டு விதமாவும் சொல்லித்தரேன். உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதோட மல்டிப்ளை பண்ணி இதோட ஆட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 into இதை வந்து ஒவ்வொரு எலிமெண்டோடய ஆட் பண்றேன். அப்படின்னா 2x 10 14 2y minus 6. ஸோ இதுதான் இந்த ஸ்கேலார் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்த மேட்ரிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதோட நம்ம வந்து இந்த 3 minus 4 1 2 ஆட் பண்ண போறோம். அதாவது 3 minus 4 1. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 2x plus 3 அப்படின்னு. ஓகேவா? 10 plus of minus 4 6, 14 plus 1 15 and 2y minus 6 plus 2 அப்படின்னா 2y minus 4. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? இந்த 2 ஓட இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த B மேட்ரிக்ஸோட ஆட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து A B
சி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த 2ஓட ஏவை மல்டிப்ளை ஏவோட 2 மல்டிப்ளை பண்ணி பி மேட்ரிக்ஸோட ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸஸ் அந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவலா இருக்கணும்னா நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் சேமா இருக்கணும். ஒவ்வொரு எலிமெண்ட் கரஸ்பாண்ட்ஸ் டு அதர் எலிமெண்ட். ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸை பார்ப்போம். இந்த சி மேட்ரிக்ஸை பார்ப்போம். இதுதான் நான் சி மேட்ரிக்ஸ்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த மேட்ரிக்ஸையும் இந்த மேட்ரிக்ஸையும் பாருங்க. 6 6 15 15. அப்போ பாக்கி இருக்கிற என்ன வேல்யூஸ் என்ன நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ண போறோம்? 2x plus 3 equal to 7 அப்படின்னு போட்டோம். So 2x is equal to 4, x is equal to 2. Next, 2y minus 4 equal to 14. Y is 2y is equal to 18. Y என்ன 9. So 2x is equal to 2, y is equal to 9. இதுதான் B தான் ஆப்ஷன். ஓகேவா? 23rd B தான் ஆப்ஷன். இப்போ நான் செகண்ட் மெத்தட் சொல்றேன். இது வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஈக்குவேஷன் ஆட் பண்ணி போட்டது. ஓகேவா? இப்போ செகண்ட் மெத்தட் எப்படின்னா இந்த A and B C and B மேட்ரிக்ஸை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ நான் என்ன சொன்னேன்? இது A மேட்ரிக்ஸ், இது B மேட்ரிக்ஸ், இது C மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் நான் சியும் பியும் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சியும் பியும் மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? 7 minus 3 4, 6 minus of minus 4 10, 15 minus 1 14, and 14 minus 2 12. ஓகேவா? 14 minus 2. இப்போ இந்த 2a வேல்யூவோட நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 2a என்ன? 2x 10 14 2y minus 6. இதுதான் வந்து 2a மல்டிப்ளை பண்ணதோட வேல்யூஸ். ஸோ இப்போ நம்ம இங்க வந்து c minus b கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இங்க வந்து 2a கண்டுபிடிச்சோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? 2x equal to 4 அப்படின்னு வரும். அப்போ x equal to 2 டைரக்டா வந்துருச்சா? இந்த இடத்துல 2y minus 6 equal to 12. அப்ப என்ன வரும்? 2y equal to 18, y வந்து equal to 9. So x is equal to 2, y is equal to 9. உங்களோட 23rd வந்து ஆப்ஷன் வந்து B தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்படி நீங்க எப்படி வேணுமோனாலும் சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல மொத்தமா ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இல்ல இந்த சைட் மைனஸ் பண்ணிட்டு அப்புறம் ஈக்குவேட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு ஆன்சர் தான் வரும். Fourth question. Which of the following is true with respect to matrix, scalar matrix? So scalar matrix na நான் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்திருந்தேன் இல்லையா? அதாவது k into a plus b is equal to ka plus kb. அதாவது ஒரு ஸ்கேலார் வேல்யூ வந்து a plus b ஓட மல்டிப்ளை பண்ணும்போது ka equal to ka plus kb அப்படிங்கறது சொன்னேன். k plus 1 into அதாவது இந்த ஸ்கேலார் மேட்ரிக்ஸோட இன்னொரு ஸ்கேலார் ஆட் பண்ணா ka plus kb அப்படின்னு சொல்றோம். ஸோ
இப்போ வந்து A both A and B are applicable. அதனால உங்களோட ஆப்ஷன் வந்து C 24. So last question வந்து find x and y if x plus y equal to 5209 x minus y is equal to 360 minus 1. இது வந்து சிம்பிள் மேட்ரிக்ஸ் அடிஷன் தான். அதாவது நீங்க இந்த ஈக்குவேஷன் மாதிரி கூட சால்வ் பண்ணிக்கலாம். அதாவது x plus y equal to a அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். அதாவது x minus y equal to b அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம நார்மலா ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். So 2x equal to இந்த plus y minus y cancel ஆயிடும். So a plus b. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம x matrix கண்டுபிடிக்கிறோம்னா a plus b matrix divided by 2. a matrix னா என்ன? 5 2 0. b matrix னா என்ன? 3 6 0 1. So இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி divided by. So add பண்ணலாமா? 3 plus 5 8. 2 plus 6 8. 0 plus 0 0. And 9 minus 1 8. So a plus b is equal to 2x. உங்களோட x matrix என்ன? x matrix வந்து இதோட half multiply பண்ணணும். Half multiply பண்ணா 4 4 0 4. ஓகேவா? So x matrix என்ன? 4 4 0 4. ஆக்சுவலா நீங்க இப்ப இதுலயே பார்த்துட்டு உங்களோட ஆப்ஷன்ஸ் எது கரெக்டா இருக்குன்னு பார்த்துக்கலாம். A வந்து கரெக்டா இருக்கு, அதாவது 4 4 0 4. சப்போஸ் இன்னொரு ஆப்ஷன்ல 4 4 0 4 கொடுத்துட்டு y வேற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அப்போ நீங்க வந்து y கண்டுபிடிக்கணும். ஸோ ஜென்ரலாவே இப்ப என்ன பண்ணிட்டோம்? நம்ம x is equal to 4 4 0 4 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ y என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நீங்க எப்படி வேணாலும் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல எப்படி வேணாலும் போட்டு கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா x plus அதாவது ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. x plus y is equal to ஒரு ஈக்குவேஷன், x minus y equal to ஒரு ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம x plus y யூஸ் பண்றோம் அப்படின்னா x plus y equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது 5 2 0 9. ஓகேவா? சோ இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம x மேட்ரிக்ஸ் இப்பதான் கண்டுபிடிச்சோம் 4 4 0 4. அப்போ y என்ன பண்ணணும்? இந்த மேட்ரிக்ஸோட x மைனஸ் பண்ணணும். சோ திஸ் மைனஸ் இந்த x மேட்ரிக்ஸ். சோ 5 minus 4 1, 2 minus 4 minus 2, 0 minus 0 0, 9 minus 4 5. சோ உங்களோட y மேட்ரிக்ஸ் வந்து 1 minus 2 0 5. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி. Suppose second equation x minus y equal to 3 6 0 1 அப்படின்னா உங்களோட y மேட்ரிக்ஸ் என்ன வரும்? y மேட்ரிக்ஸ் வந்து y equal to x minus இந்த 3 6 0 1. So x ஓட இந்த மேட்ரிக்ஸை மைனஸ் பண்ணணும். அப்போ 4 minus 3 1, 4 minus 6 minus 2, 0 minus 0 0, 4 minus of minus 1 5. ஸோ உங்களோட y மேட்ரிக்ஸ் வந்து 1 minus 2 0 5. இப்போ வந்து எக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, ஒயும் கண்டுபிடிச்சாச்சு. இதோட ஆப்ஷன் ஏன்னு தெரியும். ஓகேவா? இப்போ சப்போஸ் இன்னொரு ஆப்ஷன்லயுமே வந்து 4 4 0 4ன்னு கொடுத்துட்டு y வேல்யூ இந்த மாதிரி மாத்தி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சு கிளிக் பண்ணணும். இப்போ வந்து 25th வந்து ஆன்சர் A. ஸோ இப்படிதான் நீங்க எல்லா கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணணும். எக்ஸாம்ல கொஞ்சம் சீக்கிரமா போட தெரியும். ஓகேவா?
ஃபர்ஸ்ட் போக போக கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்புறம் நீங்க போட போட ஈஸியா போயிடும். நீங்களே எல்லாமே ஈஸியா முடிச்சிருவீங்க. இதோட ஆன்சர் கீ இதுதான். ஒவ்வொன்றுத்துக்கும் 1 2 3 25 வரைக்கும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க ஒரு வாட்டி போட்டு பாருங்க. இதுவும் கிராஸ் வெரிஃபை பண்ணி